இந்துவை காப்பாற்ற போகிறது யார்? இப்படி ஒரு மோசமான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டாங்களே இந்து ஃபுட் டெலிவரி பண்ண போயிட்டு இருக்காங்க. அப்போ நடுவில் போலீஸ் செக்கிங்கில் வண்டி டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ண இன்சூரன்ஸ் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாரு கான்ஸ்டபிள். சார் ஃபுட் டெலிவரி பண்ண போகணும், எமர்ஜென்சி சார் அப்படின்னு சொல்ல, சரி போமான்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, இந்த பொண்ணை பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்குது, ஸ்டேஷன் வரைக்கும் கூப்பிட்டு போகணும், போய் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்சூரன்ஸ் எக்ஸ்பைரி ஆனால் கூடயா போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு நம்ம நினச்சா, அவர் கஞ்சா கடத்துற கேஸில் இந்த பொண்ணை சஸ்பெக்ட் பண்ணுறாராமா. போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு வராரு. அங்கே சில நல்ல போலீஸ்லாம் இருக்காங்க. ஃபோனை வாங்கி வை அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, அந்த கான்ஸ்டபிள் ஃபோனை ஓப்பன் பண்ணி கொடுமா அப்படிங்கிறாரு. அவர் செக் பண்ணி பார்த்துட்டுமா, கர்ணா ஒய்ஃபாமா நீ அப்படின்னு கேட்க, ஆமான்னு இந்து சொல்ல, வீட்டில் யாருக்காச்சும் ஃபோன் பண்ணி வர சொல்லுமா அப்படிங்கிறாரு. இந்து ஃபோன் பண்ணுறாங்கன்னா ஃபோன் கிடைக்கல. அதுக்குள்ளே இந்த இன்ஸ்பெக்டர் வேறு கூப்பிட்டு விட்டுறாரு. கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்கிறார், சார் இந்த பொண்ணு பெரிய இடத்து பொண்ணு, எம்எல்ஏ கேண்டிடேட் கிருபா வீட்டு பொண்ணு, அதனால் இந்த மாதிரிலாம் தகராறு பண்ணாதீங்க சார் அப்படின்னு சொல்ல, இந்த மாதிரி பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காது அப்படின்னு சொல்கிறாரு. இவ கஞ்சா கட்டுற மாதிரி இருக்குன்னா செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்துவை செல்லுக்குள்ளே போக சொல்கிறாரு. சார் நான் ஃபுட் டெலிவரி தான் பண்ணுறேன், நீங்கள் சும்மா இந்த மாதிரிலாம் என்கிட்ட தப்பாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு ஜீப் வந்து நிற்கிது. உள்ளே இருந்து ஒரு ஆஃபீஸர் வராரு. செல்லை ஓப்பன் பண்ணிவிட்டு, என்ன மிஸ்டர் மணி, ரொம்ப தீவிரமான விசாரணையாக இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. யாருடான்னு பார்த்தா நம்ம அயலி சிவா. இல்லை சார் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சமாளிக்க, என்ன இல்லைன்னு வெளில அப்படின்னு கூப்பிட்றாரு. ஒரு பொண்ணு மேலே கையை வைக்கிறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அரைஞ்சாரு பாருங்க. இந்த ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர்னா என்னையுமே நீங்கள் கை நீட்டி அடிக்கிறீங்க அப்படின்னு மணி சொல்ல, நீ இன்ஸ்பெக்டராக இருந்தால் என்ன வேணால் பண்ணலாமா, இங்கே பார் நீ இந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர், நான் ஏசி, நீ கொஞ்சம் வெளில வாமா அப்படின்னு இந்துவை சொல்ல அவங்களும் வெளியில் வராங்க. ஒரு பொம்பளையை நைட் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வரதுக்கு உனக்கு அதிகாரமே கிடையாது. அப்படியே வந்தாலும் ஒரு லேடி கான்ஸ்டபிள் வச்சு தான் நீ கேஸை என்கொயரி பண்ணணும். என்கொயரி முடிச்சுட்டு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஒப்படைக்கணும். இதெல்லாம் உனக்கு தெரியுமா இல்லை தெரியாதா அப்படின்னு கேட்க, இல்லை சார் வண்டிக்கு சரியான டாக்குமெண்ட் இல்லை தான் சந்தேகத்தில் என்கொயரி பண்ணேன் அப்படின்னு சொல்ல, எதுவாக வேணால் இருந்துட்டு போட்டோம், நீ எப்படி தனியாக அவங்களை கூப்பிட்டு வந்து செக் பண்ணலாம், என்ன பொறுக்கி வேலை பண்ணுறியா, டிபார்ட்மெண்ட்டே ஒன்றை மாதிரி ஆளுங்களால தான் அசிங்கப்பட்டு கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்கிறாரு. இன்ஸ்பெக்டரும் மன்னிப்பு கேட்குறாரு. அப்புறம் நீங்கள் வாங்க அப்படின்னு சிவா அவங்கள கூப்பிட்டு போக, தேங்க்யூ சார், நீங்கள் ஏதோ எதேச்சியாக வந்து என்னை காப்பாற்றிட்டீங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்து. எதேச்சியெல்லாம் நான் வரல, பாண்டி ஃபோன் பண்ணால் கர்ணா சொன்னான்னு, அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல இந்துக்கு ஒரே ஷாக்கு. உங்களுக்கு எல்லாரும் எப்படி சார் தெரியும் அப்படின்னு கேட்க, நாங்கள்லாம் சின்ன வயசுல அனாத ஆசிரமத்துல எல்லாம் ஒன்றா வளர்ந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சீனில் இந்துவை காப்பாற்றுறதுக்கு கர்ணா வருவாருன்னு நினச்சி ஏமாந்த ரசிகர்களுக்கு சிவா வந்து ஒரு ஹீரோயிசம் பண்ணிட்டு போனது ஏதோ ஆறுதலாக இருக்கும்னு தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.